மேஷ ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் இனி கிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு நவகிரக பலன்கள் எப்படி கொடுக்குது, இதுக்கு மேல் வாழ்க்கை பயணம் எப்படி உங்களுக்கு வெற்றிகரமானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்கள் கடந்து வந்த பாதைகள் கஷ்டமாக இருந்தாலும் சில இடங்களில் இவங்களை போல ஜொலிச்சவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல இவங்களை பற்றி பெருமையாக தான் பேசியிருப்பாங்க. நிறைய இடத்துல அவமானப்படுத்தி இருந்தாலும் ஒரு சில மேஷ ராசிக்கு நிறைய நல்லதும் நடந்திருக்கு கடந்த காலங்கள். ஒரு சிலருக்கு தான் சில பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடையாது. ஒரு சில மேஷராசிக்காரர்கள் ஓங்கி நின்னாங்க, ஜொலிச்சாங்க. ஒரு சிலர் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. நிறைய சுமைகளை சுமந்தவங்க இருக்காங்க. அந்த வயதிற்கு தகுந்தாற் போல பிரச்சனைகளை சார்ந்து நிறைய வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. இப்போ வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மேஷராசிக்கு நல்லா தாங்க இருக்குது, பிரச்சனைகள் கிடையாது. என்னங்க நல்லா இருக்கு சொல்கிறீங்க, 7:30 வந்துருச்சுன்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. 7:30 வந்தாலும் சரி, வராத பொழுது மட்டும் என்ன நீங்கள்லாம் எல்லாரும் சூப்பராக இருந்தீங்க? இல்லை, ஒரு சிலருக்கு ஒரு சில பாதிப்புகளை ஒரு சில கிரகங்கள் அப்பப்போ கொடுத்துடுது. அது நம்மளோட நேரம், நம்மளோட நடந்துக்கிற முறையாலேயும் மாற்றத்தாலேயும் நிறைய பிரச்சனைகளை ஒரு சில இடத்துல நம்ம சந்திக்கிறோம். ஒரு சில இடத்துல அதுவே வெற்றியாகவும் போயிடுது. இப்போ 7:30 வருதுன்றதுக்காகலாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் சரியாக நடந்துக்கிட்டா இந்த காலகட்டத்தை சூப்பராக நம்ம கொண்டுட்டு வந்து வெற்றியாகவே காமிக்கலாம். எல்லாத்துலேயும் ஜெயிச்சே காமிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்குங்க. மிச்ச கிரகம் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக தாங்க இருக்குது. கவலையே பட தேவையில்லை. மேஷ ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவானுங்க. அதனால் நீங்கள் முருகர் வழிபாடு சிறப்பு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறைனா போயிட்டு வந்துடுங்க. அது எப்போ வேணாலும் டைம் கிடைக்கிறப்ப போயிட்டு வாங்க. கோவில்களுக்கெல்லாம் பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் ஆதி காலத்தில் கட்டின கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க. அது எந்த கோவிலாக இருந்தாலும். அது நீங்கள் குறிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு, திருச்செந்தூர் இதெல்லாம் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் பலம் கூடும். மேஷராசிக்கெல்லாம் பயங்கரமாக இருப்பீங்க. நல்ல 10 மடங்கு பலனோடு இருப்பீங்க. நிறைய நல்லது செய்யக்கூடிய இடத்துக்கு உங்களை ஆட்கொள்வார் இறைவன். அதனால் முடிந்த வரைக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நிறைய மாறுதல் கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் ஏதோ பாடுபட்டுட்டு இருந்தேன், சரியான அமைப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போ சரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நிதானமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ முதலீடு பண்ணவான்னு கேட்டிங்கன்னா இப்போ முதலீடு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் சுய ஜாதகத்தை போய் பாருங்கள். சரியான அமைப்பு இருக்குது, முதலீடு பண்ணலான்னா பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு முதலீடு மட்டும் பண்ணாதீங்க. ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதையே பண்ணுங்கள். வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கே போங்க. இன்னும் கொஞ்சம் காலம் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய காலம் ஏதாவது நீங்கள் பண்ணும்பொழுது வீண் விரயமோ கடனோ வரும்பொழுது உங்களால் சமாளிக்க முடியாது. ஏற்கனவே கடன் நிறைய பேருக்கு இருக்குது. விரயத்தை மட்டும் நம்ம என்றைக்கும் நம்ம ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இப்போ ஏற்கனவே என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை தான் பண்ணும். புது முயற்சி எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாலே பிரச்சனையே கிடையாதுங்க. இதுவே நீங்கள் ஜெயித்ததுக்கான அர்த்தம் தான். புது முயற்சியே பண்ணாதீங்க. தோக்கவே போகிறதில்ல. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அடுத்தது நம்ம வெற்றியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தோத்துட்டு மறுபடியும் வெற்றி கண்டுபிடிக்கணுன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்ருங்க. முதலீடு போடுறதா இருந்தாலும் பார்த்து நிதானமாக போட்டு, ஏற்கனவே செஞ்ச வேலைகளுக்கு முதலீடை நிதானமாக போட்டு செய்யுங்க. இல்லை இருக்கிறத அப்படியே கொண்டுட்டு போங்க. புதுசாக வேலையை தேடாதீங்க. ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற வேலையிலே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். லாபம் இருக்குது, சம்பள உயர்வு இருக்குது, ப்ரமோஷன் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வரும். எதுவாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணுங்கள். எந்த ஒரு காரியம் செய்ய போகிறதா இருந்தாலும் குடும்பத்தில் உட்காந்து பேசுங்க. எடுத்தங்கவுத்தன் தன்னிச்சையாக முடிவு பண்ணும் பொழுது தவறு ஏற்பட்டால் பதில் சொல்லவே முடியாது, குடும்பம் பாதிக்கப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தன்னிச்சையாக எந்த முடிவும் இல்லாமல் பேசி எடுங்க. குரு பலன் நல்லா இருக்குது. திருமண பாக்கியம் உண்டாகுதான்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் குரு பலனில் உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள். இப்போ திருமணம் பண்ணலாமான்ட்டு. இல்லைனா அதையும் சிறிது காலம் தள்ளி போட்டு திருமணம் பண்ணுறது நல்லது. படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. கல்விக்கு எந்த தடையும் கிடையாது. நல்லா படிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஒரு சிலவங்க ஆனாங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, 7:30 வந்துருச்சு, படிப்பெல்லாம் மந்தமாக போயிடும், ஞாபகமே இருக்காது. இதை சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் நடந்துருமோன்ற பயம்லாம் வந்துடும். அப்படிலாம் கிடையாதுங்க. படிப்புக்கும் சனி பகவானுக்கும் சம்மந்தமே இல்லை. சொல்லப்போனால் உங்களுக்கு குரு பகவான் சரியான இடத்துல இருந்தால் படிப்பு தன்னால் வந்துடும்.
புதன் பகவான் சரியான இடத்துல இருந்தால் படிப்பு தன்னால் வந்துடும். இவங்க தாங்க உங்களுக்கு கல்விக்கு அறிவு கொடுக்குறவங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. இது வீண் விரயத்தையும் பொருளாதார செலவு, நோய் அது மாதிரியான அமைப்புகளைத்தான் சனி பகவான் கொடுக்குறாரு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 7:30 வந்துச்சு, குழந்தை நல்லா படிக்காது அப்படிங்கிற பயத்துக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. எல்லா குழந்தையும் எப்படி படிச்சுட்டு இருந்தோ அப்படியே தான் படிக்கும். இது வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு. நல்ல படிப்பு அறிவை, கல்வி தகுதியெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ மேற்கல்வி படிக்க போகிறவங்க நல்லா படிப்பீங்க. எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் கிடைக்கும். தொழிற்கல்விக்கெல்லாம் விருப்பப்பட்டவங்க நீங்கள் தொழிலெலாம் நல்லா படிப்பீங்க. அதே போல் நிறைய மருத்துவ படிப்புக்கு நிறைய படிக்கலாம். டாக்டர்ஸ் இல்லாத மற்ற மருத்துவங்கள் அதெல்லாம் நல்லா படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார். குரு பகவான் சரியான அமைப்பில் ஏற்படுத்தி வச்சிட்ருக்கார். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தரும். மனதளவில் வெளியூர்லாம் போயிட்டு வாங்க. நிறைய எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. ஓரளவுக்கு நல்ல உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட பழகுங்க. இதை பிடிக்காது அதை பிடிக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு கிடைப்பதை எல்லாத்தையும் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சரியான அமைப்புக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தெளிவான அமைப்பில் தான் குரு பகவான் இருக்கார். இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கார். மேஷத்திலேயே சூரியன் இருக்கார். ஜென்ம சூரியனாக இருக்கார். ஜென்மத்தில் இருக்கார். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு மட்டும் சூடாகிற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் தடைபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனடியாக நடக்காது, சிறிது காலம் தாமதமாகும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நடந்துடும். ஆனால் இப்போ நடக்கலைனாலும் எப்படியா இருந்தாலும் நல்ல விதமாக நடந்து முடியும். அதெல்லாம் யோசித்து செஞ்சால் மட்டும் போதும். அதே போல் யாரா செய்த தவறுக்கெல்லாம் உங்கள் பேரில் வீண் பழி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தடுக்கணுன்னா நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக உன்னிப்பாக பார்க்கணும். இந்த உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூரியன் பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போயிடலாம். சூரியனால் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா குலதெய்வத்தோட அருள்லாம் கம்மியாக இருக்கும். குலதெய்வ அருள் இல்லைன்னா மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு முழு பலன் கிடைச்சிரும். அதே போல் அமாவாசையெல்லாம் திதியெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க, விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். பித்ரு தோஷங்கள் உருவாகாமல் பார்த்துக்கோங்க. தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுங்க. அவங்கள சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களான்னு கேளுங்க. அவங்க ஏதாவது சொல்ல வந்தால் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்போ. ஏன்னா அவங்களோட முழு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டாலே எந்த கிரகம் சரியில்லைனாலும் அத்தனையும் அடித்து விரட்டிட அவங்களோட ஆசீர்வாதம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடம்பு அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன வியாதிகளோ இல்லை சுகரு பிபி அதுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து நிதானமாக செயல்படுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்லா தாங்க இருக்கார். கவலையே படாதீங்க, சூப்பராக இருக்கார். செவ்வாய் நல்லா இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறார். எல்லா விதத்திலும் பொறுப்பானவர்களாக மாற்றி வைக்கிறாங்க. இப்போ இடம் வாங்கணும்னு ஆசையே வரும், என்ன வரும், வேறு இடம் வாங்குவோமா, வேறு வீடு கட்டுவோமா, இந்த இருக்கிற வீட்டை விற்றுருவோமா, அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். பார்த்து நிதானமாக செய்யுங்க. ஆனால் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலமாக தான் இருக்குது. இருந்தாலும் விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக்காமல் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் காலம் போகட்டும், மறுபடியும் வாங்கிக்கலான்ற எண்ணம் வரணும். இருக்கிறத வச்சு கொண்டுட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதிய முயற்சிகளை உடனடியாக எடுக்காதீங்க. அது சில விஷயங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். அதே போல் ரத்த பந்த உறவுகள்லாம் இப்போ உங்ககிட்ட அட்டாச்சுக்கு வருவாங்க, சொந்தத்துக்கு வருவாங்க தேடிக்கிட்டு. ஆனால் போகிறவங்க திருப்பி போகும்பொழுது நல்ல விதமாக போவாங்களான்னு நான் கேரண்டிலாம் கொடுக்க முடியாதுங்க. அவங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் போயிட்டா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையை கொடுத்து உங்கள்கிட்ட வீண் விரயத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது சரியான முறையாக பிரிக்கிறாங்களான்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரியான அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. புதன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். இப்போ நீங்கள் தான் தெளிவான வழிவகையை செய்யணும். படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க, சிந்தனை தெளிவாக இருக்கும், எதை செய்தாலும் யோசித்து செய்வாங்க, பேசும்பொழுது நல்லா சிந்திச்சு பேசுவாங்க.
ஒரு அமைப்பை தெளிவாக புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயங்க. பொன் பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள், ஆடை இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை வரும், அதெல்லாம் சேர்த்துக்குவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. சுக்கிரன் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்குறாருங்க. நான் திடீர்னு கோவிலுக்கு போகணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னுவீங்க. கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் திடீர்னு ஒரு நல்லதெல்லாம் உங்களை தேடி வரும். பொருளாதாரம் வரும். முதல்ல லாபம்லாம் வரும். இது நாள் வரைக்கும் ஒரு தொழில் பண்ணி லாபம் இல்லாமல் இருந்தவங்க திடீர்னு பார்த்தா அன்றைக்கி வியாபாரம் நல்லா பிச்சுக்கிட்டு போச்சுன்னுவாங்க. மறுநாள் ஆகாதான்னு தெரியாது. அன்றைய தினம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதுதான் திடீர் பண வரவு. அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கே நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை சுக்கிர பகவான் கொடுக்குறார். திடீர் உறவுகள் வருகை, திடீர் கோவில் குளங்களுக்கு போகிறது, திடீர்னு வேற எங்கேயாவது திருவிழாக்களுக்கு போகிறது, திடீர்னு தேட்டருக்கு போவீங்க, திடீர்னு இயற்கையாக பீச்சுக்கு போயிட்டு வருவீங்க. யாருமே பேசாமே இருக்கிறவங்க கூட திடீர்னு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. பக்கம் அக்கம் கூட உங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நல்ல விதமாக பேசுவாங்க. இதையெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? பயப்படாதீங்க. இதுதாங்க உங்களுக்கு சரியான அம்சத்தில் இருக்குது. சந்திரன் சரியில்லைங்க. சந்திரன் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார். இதுதான் சஞ்சலம், மன சங்கடத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். ஏதா வந்துடுமோ போயிடுமோன்னு ஒரு பயம்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் சஞ்சலம் தான். அதெல்லாம் வராதுன்னு நீங்கள் தான் அழுத்தி சொல்லணும். சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பிரச்சனைலாம் வராதுங்க. எந்த முடிவும் நீங்கள் எடுக்காத வரைக்கும் எந்த கிரகமும் மூவ் பண்ணவே பண்ணாது, அப்படியே தான் நிற்கும். நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது அது வேலையை பார்க்கும். அதனால் இப்போ நீங்கள் எந்த தேவையில்லாத வேலைகளையும் செய்யாமல் இருந்துட்டால் இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்குது. அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருங்க. பழைய பிரச்சனையை பேசுறது, இல்லை புதுசாக எதுக்காவது ஆசைப்படுறது, இதை செய்வோம் அதை செய்வோம் ஆடம்பரமாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இப்போ வருங்க சந்திரன் சரியில்லாத பொழுது. அதுவும் சந்திராஷ்டமெல்லாம் சொல்லவே வேணாம். இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் வழிவகுத்துரும். அன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மாதத்தில் 2 நாள் வளர்பிறை சந்திராஷ்டமம், தேய்பிறை சந்திராஷ்டமம் அது ஒன்று. அதே போல் சந்திரன் உங்கள் ராசியில் பயணம் பண்ணும் பொழுது சில சமயம் பிரச்சனையாக தான் இருக்கும். சந்திராஷ்டமத்தை கூட சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சந்திரன் ராசியில் பயணம் பண்ணுது பாருங்க, அப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அன்றைய பொழுது முழுக்க. அதனால் முடிந்த வரைக்கும் இந்த சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத இருக்கிறதுனால பௌர்ணமி தினத்தில் பௌர்ணமி வழிபாடு வீட்டிலையே செய்யலாம், நிலவுக்கு செய்யலாம், அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம், பால் கொடுக்கலாம். வரக்கூடிய பக்தர்களுக்கு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு போய் கொடுங்க. எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுங்க, நிம்மதியாக இருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனாக இருந்தாலும் மாற்றம் நிறைய இருக்குதுங்க. தொழில் வளர்ச்சி இருக்குது, பொருளாதார வளர்ச்சி இருக்குது, செல்வ செழிப்போடு இருப்பீங்க. எல்லாமே கரெக்டாக கிடைச்சிரும். நிறைய கொடுக்குற மாதிரி இருப்பார். இப்போ கொடுத்தா தானே அதை அவர் வாங்க முடியும். அதனால் நிறைய கொடுப்பார். நீங்கள் எதுவுமே மூவ் பண்ணாதீங்க, அப்படியே வாங்கி மட்டும் வச்சுக்கோங்க, செலவாகாது. நிறைய வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போகிறேன்னு போகும்பொழுது தான் அவர் உங்கள் கையில் ஏற்கனவே இருக்கிறதையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுவார். அதனால் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை தான் கொடுக்குறாரு. தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது, ஏதாவது வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்கள். மன சங்கடத்தாலேயே உங்களுக்கு தேகத்துக்கு ஏதோ வந்துகிட்டே இருக்கும். ஒன்றுமே இருக்காது, ஆனால் நீங்களாக கற்பனை பண்ணிக்குவீங்க. கால் வலிக்குது, நீங்கள் கை வலிக்குது, அங்கே ஒன்றுமே இருக்காது. போய் டாக்டரை பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, உடம்பு நல்லா இருக்குங்க, போயிட்டு வாங்கன்றுவாங்க. அங்கேருந்து வந்தால் தான் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். மருத்துவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்பொழுது தானே ஒரு திருப்தி ஏற்படும். அதனால் உடனடியாக ஒரு மருத்துவரை பாருங்கள். ஒன்றும் இல்லாத பிரச்சனையும் ஒன்றும் இல்லைன்னே சொல்லிட்டு போட்டோம். இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார். இருந்தாலும் சின்ன சின்ன மாறுதலுக்காக பார்த்துக்கோங்க. வீண் விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க. பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க. உறவினர்களிடம் குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. முதல்ல அவங்கக்கிட்ட இருந்து வாங்குறேன், இல்லை என்கிட்ட இருக்கிறத வட்டிக்கு கொடுக்குறேன், எதுவும் பண்ணாதீங்க. இப்போ எது பண்ணாலும் தப்பாக தான் போகும். அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், என் நண்பன், என் உறவு, என் சொந்தம், ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்றுமே கிடையாது. விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நற்கதையாக நிற்க வச்சுருவாங்க. அவ்வளோ வழிகளை கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ஒரு சிலவங்க இதெல்லாம் அனுபவிச்சும் இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த விதத்துலையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. வாக்குறுதியே கொடுக்காதீங்க. அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு செய்யும்போது தன்னால் செஞ்சுக்கலாம். வாக்குறுதி கொடுத்துட்டு இல்லைன்னும் பொழுது அசிங்கப்பட்டுடுவீங்க, கவலைப்பட்டுடுவீங்க. அதனால் முடிந்த வரைக்கும் வாக்குறுதியெல்லாம் தவிர்த்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது நல்ல இடத்துல இருக்காங்க.
ராகுவால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது. நிறைய பொருளாதார வரவு இருக்குது. மனோதைரியத்தை கொடுக்குறார், மனோபக்குவத்தை கொடுக்குறார், வைராகியத்தை கொடுக்குறார். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கேது உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் நிறைய உறவுகளை சேர்க்குறார். நிறைய உறவுகள் வரும். அதுதான் இப்போ ரிஸ்கே. அந்த ரிஸ்க்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உறவுகள் வர்றது வந்துட்டு போயிட்டா பிரச்சனையே கிடையாது. வரவங்களாம் சும்மா வந்துட்டா தான் பிரச்சனை இல்லையே. என்ன ஒரு வேளை சாப்பாடு போடுறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. இருந்தாலும் சில இடங்களில் அவங்களோட கருத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு திணிச்சு நம்மளை தெருவில் நிறுத்திட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உறவுகளை நம்பவே நம்பாதீங்க. வந்தால் வாங்கன்ட்டு போனால் போங்கன்றுங்க. உங்களை மட்டும் நம்பி ஏதாவது செயல்படுறதா இருந்தால் படுங்க, இல்லைன்னா அமைதியாக விட்டுடுங்க. அதே போல் ஆன்மீக சிந்தனைலாம் அதிகமாக வருங்க. நிறைய கோவில்களுக்கு போவீங்க, நிறைய சிந்தித்து செயல்படுவீங்க, நிறைய தானங்கள் பண்ணுவீங்க. இயல்பாக வரும். இதெல்லாம் யாரும் சொல்லிலாம் கொடுக்கறதில்ல, தன்னால் தோணும். இதெல்லாம் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு பக்குவ நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது. தெளிவான சிந்தனையோட சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை முழுவதும் சரியான அமைப்புக்கு இறைவன் உங்களை பக்குவமாக கொண்டுட்டு போயிடுவார்.